அவர் வெகு காலம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இருந்தார். பத்னியோடு விரஜாதேவின்னு பேர், சுகமாக வாழ்ந்தார். 4 பிள்ளைகள் அவருக்கு பிறந்தார்கள். இப்படிதான் இருந்தார் விஷ்ணு சித்தர். தொண்டரடிப்புடியாழ்வாரை போல், மாலாக்காரரை போல் நிறைய புஷ்பங்களை எல்லாம் நந்தவனத்தில் இருந்து எடுத்து புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். அவரால் முடிஞ்ச கைங்கரியம் அது செய்து கொண்டு வந்தார். அதே சமயத்தில் அதே பாண்டிய தேசத்தின் தலைநகரியாக இருக்கக்கூடிய மதுரையம்பதியில் வல்லபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா, அது எந்த வல்லபன்கிறது இன்னைக்கும் சரித்திரத்துல ஆராய்ச்சி. என்னன்னா வல்லபன்லயே 1008 வல்லபன் இருக்கா. இவர் எந்த வல்லபன்னு கேட்டா, இவர் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த வல்லபன்கிறா. அது கொஞ்சம் இடிக்கும். ஏன்னா நாதமுனிகள் அதுக்குள்ள பிறந்தாச்சு, 4000 அவருக்கு கிடைச்சாச்சு. இனிமே வல்லபன் இனிமே ஆண்டாளுடைய திருப்பாவை பாடி அப்புறம் நாதமுனிகளுக்கு அப்புறமா திருப்பாவை வந்தது, இது ஒத்து போகாதே, இது வேற